இந்த வேளையில கூடி வந்திருக்கிற இந்த வேளையில நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உற்சாகமாகவும் நீங்க செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, எவ்விதமாக சிலுவையில் எங்களுக்காக மரித்தீரோ அதை நினைத்து பார்த்து ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் ஆராதிக்க நீங்க எங்களுக்கு பலன் தாங்க ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து செபிப்போமா? எல்லாரும் செபிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க, இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. உங்களுடைய பந்தியில பங்கேற்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. குறைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தா நீங்க மன்னிங்க ராஜா. உமக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருந்தா எங்களை மன்னிங்க ராஜா. நாங்களே அறியாம எங்க வாழ்க்கையில சில காரியங்கள் எங்களோடு ஒட்டி கொண்டு இருக்கோம், அதை நான் எடுத்து போட நீங்க உதவி செய்யுங்கப்பா. அதை நீங்க எங்களுக்கு காண்பீங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகளுக்கு பாத்திர, எல்லா கணத்திற்கும் பாத்திர, சர்வ சிருஷ்டியும் எல்லா மகிமைக்கும் பாத்திரமான என் தேவனை நான் உயர்த்துகிறேன். இந்த காலை வேளை உம்முடைய நாமத்திற்காகப்பா, உம்முடைய மகிமைக்காக ராஜா, உம்முடைய மகிமைக்காகப்பா நாங்கள் பாடுவதப்பா. எங்களுடைய தாளந்துகளை நாங்கள் வெளிக்காட்டுவதற்காக அல்ல, எங்களுக்கு எப்படி ஆராதிக்க தெரியும் என்பதை நாங்கள் காண்பதற்காக அல்லப்பா, உம் நாமத்திற்காக, உம் மகிமைக்காகப்பா. இந்த ஆராதனை நீர் பெருகணும் ராஜா, நீங்க மாத்திரம் பெருகணும் அப்பா. வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க கொண்டு வாங்க, பத்திரமாக நீங்க கொண்டு வாங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank you. கிருபைக்காக நன்றி, உடைய வாழ்க்கைக்காக நன்றி. உங்க மகிமை இறங்கி வரட்டும் அப்பா இந்த வேளையில. உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா இந்த வேளையில. நாங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அக்கினி இறங்கி வரட்டும், தேவ அக்கினி இறங்கி வரட்டும், தேவ வல்லமை இறங்கி வரட்டும். நாங்கள் உணரப்பா, நாங்கள் அந்த வல்லமையில் நாங்கள் சந்தோஷப்பட நீர் இறங்கி வாங்கப்பா. ஆராதனை கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உற்சாகமாக முதல் பாடலிருந்து நாங்கள் ஆராதிக்கணும் அப்பா. முதல் பாடல்ல இருந்து முழு சிந்தையோட, முழு மனத்தோட நாங்கள் ஆராதிக்க, முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆராதிக்க நீங்க உதவி செய்யுங்க. கிருபையை தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த நாளிலும். ஆமென். ஒரு பழைய பாடல் பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோமா? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. நம்ம மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிப்போம் இந்த காலை வேளையில. கரங்களை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என்னை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாதிப்போம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாதிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் உம்மை காத்தார்,
செய்யும். என்னை நீங்கமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே, ஆனந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையில ஒரு பாடலை நம்ம கற்றுக்கொள்வோம். புதிய ஒரு பாடல். நான் அந்த பாடல் வரிகளை நான் சொல்றேன் முதலாவது, அப்புறம் நம்ம பாடலை பாடி நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். இந்த பாடல் அழகாக இருக்கு. என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. எல்லாம் பொறுமையாக ஒரு தடவை இந்த முதல் 2 வரிகளை நம்ம சொல்லுவோம். அதற்கப்புறம் சேர்ந்து நம்ம எல்லாரும் நம்ம பாடலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். எத்தனை பேர் ஆண்டவரை நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். என்னோட இப்ப சேர்ந்து பாடுறீங்களா? எல்லாம் உயர்த்துவோம் கரங்களை தட்டி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட மறுபடியும் சொல்லுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். எல்லாரும் உயர்த்தி சொல்லுமா? கர்த்தர் மேல் பாரத்தை
உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தம் இன்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எல்லாம் இருக்கிற இடங்களில் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கால்கள் ஓரம் நடப்பட்டு காலத்தில் நான் கனியை கொடுப்பேன். விசுவாசிக்கும் அனைவர் என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த. கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். நீங்க எல்லாரும் சொல்லுங்க என்னோட சேர்ந்து. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. உம் வார்த்தை என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. ஓ கர்த்தரின் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை
சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட. ஒரு முறை சொல்லுமா கர்த்தர். ஓ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே அறிக்கை செய்வோமா? ஒரு விசுவாசத்துடன் சொல்வோமா? ஓ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே உன்னை ஆதரிப்பார். நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விடமா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் நீங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து. அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒருபோதும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எல்லா கரங்களை தட்டி, எல்லாருமே கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதிங்க. வாயிலை திறந்து என் பாரத்தை இந்த வேளையில கர்த்தரிடம் நான் கொடுத்துறேன். கர்த்தரிடத்துல நான் கொடுத்துறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வை. கரங்களை உயர்த்தி அவரே உங்களை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே. சொல்லுங்க, நேசிக்கிறே உம்மைத்தானே. கரங்களை
துன்பம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் பாதத்தில், துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் நேசிக்கிறேன் அப்பா, நேசிக்கிறேன் ராஜா. காலை வேளையை உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன்ப்பா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷனாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். உம்மை மாத்திரம் நம்பி என்னுடைய முழு நம்பிக்கையும் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நீங்க மகிமைப்பட்டிருக்கீங்க. இதே போல இந்த நாள் பந்தியில இருக்குப்பா, அதை நாங்கள் எடுக்க நீங்க எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை நீங்க சுத்திகரிங்க ராஜா. இந்த ஆராதனையில் இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையை நீங்க சுத்திகரிங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும். நாங்கள் உண்மை மாத்திரம் நேசிக்க, எங்கள் இயேசுவை நாங்கள் நேசிக்க, எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவரை நாங்கள் நேசிக்க, எங்களுக்கு அந்த வாஞ்சியும் ஆசையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்க தாங்கப்பா. கிருபை தந்து நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வார்த்தை எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எபேசியர் 3 அதிகாரத்திற்கு நம்ம போகலாம். எபேசியர் 3 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. 16வது வசனம் 16. நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷனில் வல்லமையா பலப்படவும், நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும் அப்படிங்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல, உள்ளான மனுஷன்னா என்ன சொல்லுங்க? உள்ளான மனுஷன்னா இன்னர் மேன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. நம்முடைய ஆவி ஆத்மா தான் உள்ளான மனுஷன். அதாவது ரெண்டையும் பார்க்க முடியாது நம்மளால், அதை தான் இன்னர் மேன்னு சொல்கிறோம். நம்முடைய ஆவியையும் நம்மளால் பார்க்க முடியாது. யாராவது பார்த்துருக்கீங்க உங்கள் ஆவியை? பார்த்துருக்கீங்களா? இல்லை, வேறு வேறு ஆவியை பார்த்துருப்பீங்க. நான் காலையில் ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு வாலிபன் காலையிலேயே 4 மணிக்கு எழுந்து மூச்சு இறைக்க ஓடினானா. மூச்சு இறைக்க ஓடிக்கிட்டே இருந்தவனுக்கு என்ன இவ்வளோ மூச்சு வாங்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஜாகிங் ஓடிக்கிட்டே இருக்கிறானா. எதிரில் ஒரு பெரியவர், அவரும் ஜாகிங் ஓடி வர்றாரான். அவன் நின்று கேட்டானா, ஏங்க உங்களுக்கு மூச்சே வாங்கலையா, நீங்கள் என்னங்க இவ்வளோ காலையில் இப்படி ஓடுறீங்க அப்படின்னா கேட்டானா. செத்து போன பிறகு மூச்சு வாங்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னாரா அவர். ஹலோ, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதில்ல? அவன் ஒரு காலையில் ஒரு ஆவியை பார்த்துருக்கான். யாரும் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்கிறாதீங்க. ஆவி எதுவும் வர வழியில் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு ராத்திரி ப்ரேயரில் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சில நேரங்களில் வாய் தவறி வந்துடுது, என்ன பண்ணுறது? அருமையானவர்களே, அப்படியெல்லாம் இல்லை. உள்ளான மனுஷன்றது வேற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஆவி, ஆத்மா, இதுதான் உள்ளான மனுஷன். இந்த மாதிரி ஆவியெல்லாம் சும்மா வேடிக்கை கதை, அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது.
உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவி ஆத்மா, உள்ளான மனுஷன்ல நான் என்ன பண்ணணும்? வல்லமையா பலப்படணும். ஒருத்தர் கனவு கண்டாராம். அந்த கனவுல அவர் எலும்பும் தோலுமா இருக்கிற மாதிரி, மெலிஞ்சு போன மாதிரி கனவு கண்டாராம். ஆண்டவர்கிட்ட காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் எலும்பும் தோலுமா இருக்கிற மாதிரி கனவு கண்டனே, என்ன அது? எனக்கு ஏதாவது வியாதி வரப்போதா? ஏதாவது பிரச்சனை வரப்போதா? நான் மெலிஞ்சு போயிட போறேன்னா? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே, ஏன் நான் எலும்பும் தோலுமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னாரா, மகனே உனக்கு ஒன்றும் வராது, நீ நல்லா தான் இருப்ப. ஆனால் உன் ஆத்மா, உன் ஆவி மெலிஞ்சு போயிருக்குது. அதுக்கு கொடுக்க வேண்டிய வேத வசனத்தை நீ கொடுக்க மாட்டேங்கிற, ஜெபத்தை பண்ண மாட்டேங்கிற, ஆவியில் நிறைஞ்சு வாழ மாட்டேங்கிற, நீ தேவ சமூகத்தை தேட மாட்டேங்கிற. அதனால் உன் உடம்பு நல்லா தான் இருக்குது, ரொம்ப திடகாத்திரமாக இருக்குது, 4 பேர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உன் ஆவி எப்படி இருக்குன்னா மெலிஞ்சு போயிருக்கு மகனே. இன்னைக்கு நிறைய பேருக்கு உடம்பு நல்லா பருத்து இருக்கு, பருமனாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடம்பு வாட்டம் சாட்டமாக இருக்கிறாங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மா எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்குது. ஆத்மா பலவீனமாக இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு என்ன அப்படின்னா வேத வசனம் தான் அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு. ஆவியில் நிறைஞ்சு நம்ம பண்ணுற ஜபந்தான் அந்த ஆத்மாவுக்கு உணவு. உபவாசம் தான் அந்த ஆத்மாவுடைய உணவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா உட்கார்ந்து வேத வசனங்களை வாசிக்க 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 நம்முடைய ஆத்மா அப்படியே புஷ்டி ஆகும். ஆத்மா புஷ்டியாக இருந்ததுன்னா, அதனால தானே யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிற மாதிரி நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். இப்போ முதல்ல நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவில். ஆத்மா சோர்ந்து போக விடக்கூடாது நம்ம. அதனால தான் அவர் சொல்கிறார், என் ஆத்மாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று தாவீது தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார். ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆத்மாவை பார்த்து தானே பேசுறாரு. அன்பான விசுவாசிகளே, நம்முடைய ஆத்மாவை நாம சோர்வின்றி காத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஜபங்களுக்கெல்லாம் வரும்போது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற சோர்வு நீங்குகிறது. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறோம் இல்லையா? ஆகிறோமா இல்லையா? கொஞ்சம் உற்சாகம் வருதா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பாருங்க. கொஞ்சம் நம்மளை அறியாமலே நம்ம மனசுல நிறைய பாரங்கள் அப்படி நம்ம வெயிட் எல்லாம் இறங்கின மாதிரி நமக்கு ஒரு லகுவா தெரியுது பாருங்க மனசு. அதுதான் ஆத்மாவுடைய சுகம். ஆத்மாவுடைய சுகம் என்னன்னா, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு ஜெபிச்சு இந்த மாதிரி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படியே லைட்டாக தெரியும் நமக்கு. நம்ம ஒரு வெயிட்டாக இருந்த நம்முடைய சரீரம் இப்படியே லைட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். என்னங்க இவ்வளவு லகுவாக இருக்குது அப்படின்னா, ஆத்மா என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு புஷ்டி ஆயிடுச்சு, பலன் ஆயிடுச்சு. ஆத்மாவில் பலம் வந்துட்டாலே நமக்கு எல்லா பலனும் வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் கூட அதை பற்றி பேசுகிறாரு. நான் அது ஒரு வசனம் படிக்கலாம். ஏன்னா நான் வாய்மொழியாக சொன்னால் உங்களுக்கு நல்லது தான், ஆனால் நீங்கள் படிக்க மாட்டீங்களே. 138வது சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 138 எடுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 138வது சங்கீதம் 3வது வசனம் படியுங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு அந்த எது கூப்பிடுறது எதுன்னா ஆத்மா தான். கூப்பிடுறது எது? ஆத்மா. அதையும் தாண்டி தாவீது ஒன்று சொல்றாரு, என்னுடைய மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. எதை தாண்டி ஒரு எண்ணம் வருது பாருங்க. ஆத்ம வாஞ்சைய மாம்சத்துக்குள்ள கொண்டு வந்து தாவீது சொல்றாரு, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. அப்பா, என்னுடைய மாம்சம் என்ன செய்து உம்மை வாஞ்சிக்கிறது. அது 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 ரொம்ப பெரிய விஷயங்க.
மாம்சம் தேவனை வாஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அற்புதமான காரியம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, நான் கூப்பிட்ட நாளில், அப்போ நம்ம கூப்பிடுறது எதுன்னா, நம்முடைய ஆத்மா தான் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுது? கூப்பிடுது. நம்முடைய உள் உணர்வுகள் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. இப்போ நீங்கள் உங்கள் உள் உணர்வில் என்ன இருக்கு? என்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கணும், அது உங்கள் உள் உணர்வில் இருக்கு. அதுக்காக ஆத்மா தேவனை நோக்கி என்ன பண்ணுது? கூப்பிடுது. என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், மக்கு பையனா இருக்கிறான், அவனை எப்படியாவது படிக்க வைங்க. உங்க ஆத்மா தேவனை நோக்கி என்ன செய்யுது? இப்ப கூப்பிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க புருஷன் ரட்சிக்கப்படாம இருக்கிறாரு, அவர் ரொம்ப குடிகாரரா இருக்கிறாரு, இல்லைன்னா ரொம்ப துன்மார்க்கமா இருக்கிறாரு, உங்க ஆத்மா தேவனை நோக்கி என்ன செய்யுது? கூப்பிடுது. ஆண்டவரே, இந்த மனுஷன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், அதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு இந்த ஆத்மா தேவனை நோக்கி கதறுது பாருங்க. அதுதான் சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உன் மேல் தாகமா இருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமா, அல்லேலூயா சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். உங்க ஆத்துமா தான் ஆண்டவர் மேல தாகமா இருக்கணும். அப்பதான் அந்த உள்ளான மனுஷன் ஆவியில வல்லமையா பலனடைவான். அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன், அந்த ஆத்மா இருக்க, இந்த ஆத்மா பாவத்தின் பக்கமா திரும்ப கூடாது. இந்த ஆத்மா கெட்ட காரியங்கள் பக்கமா திரும்ப கூடாது. இந்த ஆத்மா உலகத்தின் பக்கமா திரும்ப கூடாது. இந்த ஆத்மா உலக ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு பின்னால இந்த ஆத்மா திரும்ப கூடாது. இந்த ஆத்மா தேவனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு தேவையானதுக்கெல்லாம் நம்ம உழைக்கிறோம், ஓடுறோம், வேலை செய்யறோம், அதெல்லாம் வேற. ஆனா ஆத்மாவுக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். ஆத்மா ஆண்டவர் மேல ஆசையா இருக்கு, ஆத்மா ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஒரு மெய்யான ஆத்மா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது பரலோகத்திலிருந்து பதில் இறங்கி வருங்க. ஒரு மெய்யான ஆத்மா, ஒரு உண்மை உள்ள ஆத்மா, ஒரு பரிசுத்தம் உள்ள ஆத்மா, ஒரு தேவனை நேசிக்கிற ஒரு ஆத்மா ஜெபம் பண்ணா அந்த ஆத்ம வியாகுலங்களை கர்த்தர் பார்க்கிறவராய், கேட்கிறவராய், அந்த ஆத்மா தாகத்திற்கு பதிலளிக்கிறவராய், அந்த ஆத்மாவின் வாஞ்சையை, தவணத்தை அவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். தெரியும் என்னோட ஆத்மா எப்படி கலங்குகிறது இல்ல? என் ஆத்மா எனக்குள்ள என்ன செய்கிறது? கலங்குகிறது. சில நேரங்கள் அப்படியே கலக்கமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் அப்படியே மனமே கலங்கி போகும். அந்த நேரத்தில் ஆத்மா கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே என் ஆத்மா கலங்குகிறது, எனக்கு என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப கலக்கமா இருக்கு, கை தூக்கி எடுத்து விடுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கூப்பிட்ட நாள்ல அப்ப ஜெபம் பண்ற வேலையை யார் தான் செய்யறது? நம்முடைய ஆத்மா தான் என்ன பண்ணுது? செய்யுது. இந்த சரீரம் இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்கோம்? உனக்கு கொஞ்சம் டயர்டா தானே இருக்குது, நீ வீட்டில் படுத்து தூங்கக்கூடாதா? இப்போ இந்த களைப்புலயே நீ சபைக்கு போய்தான் ஆகணுமா? இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிற இன்னைக்கெல்லாம் நீ, உனக்கு தான் யாருமே உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்களே, நீ ஒன்றையே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய, நீ எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா? உன் கஷ்டம் யாருக்கு புரிய போகுது? உன் புருஷன் இருக்கானே, அவன் ஒரு விளங்காத மனுஷன், அவன் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் இப்படின்னு நமக்கு சாத்தான் வந்து ஓதுவான் நிறைய. எதுக்காக? நம்முடைய ஆத்மா தேவனை தேடிடக்கூடாதான். இங்க வரவிடாம பண்றதுக்கு எத்தனை கதை பண்ணுவானோ அத்தனை பண்ணுவாங்க. அவன் அத்தனை கதை பண்ணுவான் பாருங்க. நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டில் இருக்கணும்னா இருக்கலாமா இல்லையா சொல்லுங்க? நான் கூட சாக்கு போக்கு சொல்லிட்டு என்னத்துக்கு ஒரு வார ஜெபம், சும்மா வீட்டில் இருந்து சோத்திரம் பண்ணிட்டு 4 வீடை விசிட் பண்ணிட்டு வருவோம், அப்புறம் பார்க்கலாம், என்னத்துக்கு மாதம் ஜெபம் அது இதுன்னு போட்டுக்கிட்டு 2 மணி நேரம் உட்காந்து அங்கே கத்திக்கிட்டு கிடக்கணும். நம்ம எதுக்கு? நம்மளால் முடிய மாட்டேங்குது, நமக்கு கத்தி கத்தி வயிறெல்லாம் வலிக்குது. உண்மைதாங்க நான் சொல்கிறது. நான் போன வெள்ளிக்கிழமையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கிறேங்க. போன வெள்ளிக்கிழமை 2 பிரசங்கம், சனிக்கிழமை 2 பிரசங்கம், ஞாயிற்றுக்கிழமை 2 பிரசங்கம், இல்லை திங்கக்கிழமையில இருந்து உங்க கூட கத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 3 பிரசங்கம். காலைல 1 மணி நேரம் வந்து 2 days வேர்டு ரெக்கார்ட் பண்ணேன் மத்தியானம், அப்புறம் போய் அங்க 1 மணி நேரம் கத்தனேன், இங்க வந்து 2 மணி நேரம். என்னங்க பண்ணோம்? உடம்பு கத்தி பாருங்க நீங்க, அந்த மாதிரி ஒன்றும் தாங்காதுங்க உடம்பு. படுத்தா எழுந்துக்கவே தோணாது சில நேரங்களில், அப்படி இருக்கும். ஆனாலும் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரிச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பலவீனத்துக்கு நடுவில் நீங்க எனக்கு பலனா இருக்கிறீங்கன்னு. இந்த ஆத்மாவில் வாஞ்ச இருக்கு. சரீரம் சில நேரத்தில் என்ன சொல்லுது? உனக்கு ஏன் முடிய மாட்டேங்குதப்பா, படுத்து கிடப்பா அப்படின்னு தான் சொல்லுது.
நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பிசாசு பேசுவான் எப்போவுமே. பிசாசு பேசுறது கேட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக தெரியும். நீ இரு வீட்டில் காஃபி குடிச்சிட்டு பேசாமல் உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டு, உனக்கு மனசே ஒரு மாதிரி சரியில்லைல்ல, வீட்டில் உட்காந்து டிவி பாரு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தான் உங்கள் ஆத்மா இங்கே வந்திருக்குது. அல்லேலூயா. இதை ஜெயிக்க முடியாத நிறைய பேர் வீட்டில் கிடக்குறாங்க. நான் சொல்றதுக்காக வருத்தப்படாதீங்க, உண்மையாக இதை நிறைய பேரால ஜெயிக்க முடியல. அவங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல. அவங்க சரீரத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. என் சரீரம் சொல்றதெல்லாம் என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. முடியல, இல்லை பேசாம இரு இரு இரு, வீட்லயே இருந்து பாரு, யார் வேணாங்கிறது. வீட்லயே இருந்து பார்த்தா நம்ம எந்த லட்சத்தில் பார்ப்போம்னு நமக்கே தெரியும் பாதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட அன்றைக்கி கூகுள் மீட்டில் இருந்தேன், பெங்களூரில் இருந்தேனே, வெள்ளிக்கிழமை கூகுள் மீட்டில் இருந்தேன் நான். அதுக்குள்ளார வேறு யாரோ வந்துட்டாங்க என்ன பார்க்குறதுக்கு அங்கே. நான் உடனே இந்த கூகுள் மீட்லேருந்து சரி வாங்க உட்காருங்க, நான் கூகுள் மீட்லேருந்து வெளியே வந்துட்டேன். நானே இந்த நிலைமையில் இருக்கிறேன். அப்போ மற்றவங்க என்ன நிலைமையிலலாம் இருப்பாங்க. அதனால் நம்ம எப்படியோ ஃபிசிக்கலாக வந்துடுறோம் பாருங்க, அது ரொம்ப பெட்டருங்க எப்போவுமே. அல்லேலூயா. ஆமாம், கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து. நல்லாமேன்னு சொல்லுங்க. என் ஆத்மாவிலே பலம் கொடுத்துட்டீங்க. அல்லேலூயா. பலம் வந்துருச்சு என் ஆத்மாவில். கர்த்தர் காத்திருக்கிறவங்க புது பலன் அடைஞ்ச மாதிரி என் ஆத்மாவில் பலன் வந்துருச்சு. எங்க இருந்து உற்சாகம் வருதுன்னு தெரியல, எங்க இருந்து நம்பிக்கை வருதுன்னு தெரியல, ஆத்மாவில் பலன் வந்துருச்சு. நான் பலத்தோட வீட்டுக்கு திரும்பி போறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சமாளிப்பீங்க, உங்க புருஷன் பண்ற இதை சமாளிப்பீங்க, மனைவி பண்ற அட்டூழியத்தை சமாளிப்பீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா உங்களுக்கு ஆத்மாவில் என்ன வேணும், பலன் வேணும். நீங்க ஜெபிக்கிற நாளில் பாருங்க பொறுமையா இருப்பீங்க, ஜெபிக்கிற நாட்களில் பாருங்க நீங்க சகிப்பீங்க, ஜெபிக்கிற நாட்களில் பாருங்க நீங்க ஏதாவது உங்களை திட்டினா கூட அமைதியா இருப்பீங்க, ஜெபிக்காத நாட்களில் பாருங்க உங்க மாம்சம் மேலே வந்துடும். அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, குடிகார புருஷனை போட்டு கழுத்தில் காலை வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஒருத்தங்க, கீழே தள்ளிவிட்டு. குடிகார புருஷனை கீழே தள்ளி விட்டுட்டு கழுத்தில் கால் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா. என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னா சொன்னாங்களா, மாம்சம் மேற்கொண்டுருச்சு. என்ன இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு சொல்றாங்களா, மாம்சம் என்ன ஆயிடுச்சு, போங்க சிஸ்டர், மாம்சம் என்ன மேற்கொண்டுருச்சு. அப்போ குடிகார புருஷனை சகிச்சுக்கணும்னா, இந்த மாம்சம் மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா நம்ம ஆத்மாவில் கொஞ்சம் பலன் இருந்தால் தாங்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்மாவில் பலன் இல்லைன்னா அடுத்தவங்க கழுத்தில் காலை தூக்கி வைக்க வேண்டியது தான். ஆத்மாவில் நான் சொல்கிறது பொய் இல்லை, இதெல்லாம் நிஜம், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சில நேரங்களில் சொல்ல வேண்டியது வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இதெல்லாம் ரகசியமாக வச்சுக்கங்க, உங்களோடய நீங்கள் வச்சுக்கங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்குது, எனக்கு தெரியும், நிறைய கதைகள் தெரியும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது சபையில், சொன்னால் சிலர் அஃபண்ட் ஆகிடுவாங்க, பாவம் பாதிக்கப்பட்டுருவாங்க, அவங்க மனசு வலிக்குமேன்றதுக்காகவே நிறைய விஷயங்களை நான் சொல்கிறது இல்லை. கர்த்தர் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆத்மா பலனாக இருந்துச்சுன்னா பொறுமையாக இருப்போம். சரி என்ன பண்ணுறது, சகிச்சுக்குவோம், பொறுத்துக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஃபீஸில் கூட பொறுமையாக இருப்போம். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவர் முந்தி மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு, முந்தியெல்லாம் சுடுன்னுவார், இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையே, அமைதியாக தான் இருக்கிறாரு, நல்லா ஆயிட்டார் போல தெரியுது. எப்படி இப்படி ஆயிட்டாரு நீங்கள் சொல்லணும். கடவுள் என் ஆத்மாவில் கொஞ்சம் பலன் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் தாங்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரியா அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்மாவிலே பலன் தந்து என்னை, என்ன வசனங்க இது, என்னை என்ன பண்ணீங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தைரியமா போங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னை தைரியப்படுத்தினீர். தாவீதனுடைய வார்த்தைகளே வார்த்தைகள் தாங்க. அது சொல்றாரு, கூப்பிட்ட நாள் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். போதும் கர்த்தாவே, இது எனக்கு போதும். என்னை என்ன பண்ணிட்டீங்க, தைரியப்படுத்திட்டீங்க. இப்போ நீங்க ஜெபத்துக்கு வர்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா அல்லது தைரியம் கிடைச்சிச்சா? எதுவுமே கிடைக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன கிடைக்குது, தைரியம் கிடைக்குது. சர்ச்சு கட்டுவோம் அப்படின்ற தைரியம் கிடைக்குது, உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்கங்கிற தைரியம் கிடைக்குது, உங்க புருஷன் மாறுவாருங்கிற தைரியம் கிடைக்குது, உங்க வியாதி நல்லாகுங்கிற தைரியம் கிடைக்குது. முதல்ல ஆண்டவர் நம்ம கொடுக்கறதே தைரியம் தாங்க. இந்த பயத்தை தான் முதல்ல போக்குறாரு ஆண்டவர். இந்த பயத்தை எடுத்து போட்டு, ஆத்மாவில் ஒரே பயமா இருக்குல்ல, சில நேரம் மனசுக்குள்ள பயம், பதட்டம், படபடப்பெல்லாம் இருக்குல்ல. எனக்கு வர்ற பயம் எல்லாம் சர்ச்சுக்கு லேட் ஆகிட்டாதான் படன்னு வரும். காரே ஓட்ட முடியாது. நான் சிஸ்டர் சொல்லுவாங்க, நிதானமாக போங்க, மெதுவாக போங்க, ஏன்னா படபடப்பாயிடும். எனக்கு லேட்டானாலே எனக்கு படபடப்பு தான்.
அப்படி ஒரு ஆள் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றதுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக படபடப்பு எல்லாம் எனக்கு ஏற்படுறதில்லை. லேட் ஆகிட்டுன்னா ஒரே படபடப்படன்னு வரும் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆராதனைக்கு பாருங்கள், சண்டே எல்லாம் எல்லாருக்கும் முன்னால் வந்துடுவேன் நான். எனக்கு என்னென்னா, யாராவது ஜெபம் பண்ணிட்டு நடத்தட்டும் அப்படியெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. ஐயோ, நம்ம முன்னால் ஆண்டவருக்கு போய் கனத்தை கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பேன் நான் எப்போவுமே மனசில். அது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த படபடப்பு நல்லது தாங்க. அந்த பயம் போயிட்டா தாங்க பிரச்சனை. ஆராதனைக்கு நேரத்துக்கு போகணுமேங்கிற பயம் போகக்கூடாது. கர்த்தரை போய் உண்மையை ஆராதிக்கணுமேங்கிற பயம் போகக்கூடாது. முட்டி போட்டு ஜெபிக்கணுமேங்கிற அந்த பயம் போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேண்டாத பயங்களெல்லாம் ஆண்டவர் அகற்றி என்னை தைரியப்படுத்தினீர். சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு சொல்கிறேன், தைரியமாக போங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக வாழுங்க. ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் அவர் கையில் வச்சிருக்கிறாரு. அவர் சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது. பைபிள் சொல்லுகிறது, அவருக்கு சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதான். யோசிச்சு பாருங்க. அது ஏன் சொல்றாருன்னா, அப்போ நம்ம தலையிலேருந்து முடி கொட்டினதெல்லாம் அவர் சித்தம்னா நினச்சிக்கிறது நம்ம. அதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு ஆண்டவர் சின்சியரா நம்ம மேல கரிசனையா இருக்கிறாரா. ஆண்டவரே, அப்படின்னா என் தலை ஏன் இவ்வளவு முடி கொட்டி போச்சுன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறாருன்றத அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாரு ஆண்டவர். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல எப்படி இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கரிசனையா இருக்கிறார். எத்தனை பேர் தைரியம் ஆயிட்டீங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி அடிக்கடி ஜெபத்துக்கு வந்தீங்கன்னாலே தைரியம் ஆயிடுவீங்க. நீங்க புது பலன் ஆயிடுவீங்க. உங்க வேலையில நீங்க தெம்பா நடக்கிறத ஆட்கள் பார்ப்பாங்க, தைரியமா நிக்கிறத பார்ப்பாங்க, தைரியமா பிசினஸ் பேசுறத பார்ப்பாங்க, தைரியமா பிசினஸ் பண்றத பார்ப்பாங்க. என்னப்பா இந்த பிரதர் ரொம்ப தைரியமா இருக்கிறாரு, இவ்வளவு இந்த வயசானா கூட தைரியம் குறையவே இல்லை, இவருக்கு ரொம்ப தைரியமா இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் என்ன இவ்வளவு தைரியமா இருக்கிறாரு, எப்படி இவருக்கு தைரியம் வந்துச்சு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டங்க. என் ஆத்மா ஜெபிக்கிற ஆத்மா. நம்ம ஆத்மா என்ன ஆத்மா? ஆமென். ஜெபிக்கிற ஆத்மாவுக்கு பயமே இல்லை. ஜெபிக்கிற ஆத்மாவுக்கு பலன் தான். ஜெபிக்கிற ஆத்மாவுக்கு தைரியம் தான். கண்ணை மூடி ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்து நின்று ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். இந்த பாட்டு எனக்கு வரமாட்டேங்குதுங்க. புது பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. மகிமா தான் நல்லா பாடுது. இப்போ மெல்கிசியை பீட் பண்ணிருச்சு மகிமா. வித்தியாசமாக பாடுது மகிமா, நல்ல அபிஷேகத்தோட வல்லமையா. அல்லேலூயா. மெல்கிஸ் இடத்த மகிமா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணி நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்குது பாருங்க மகிமா. அல்லேலூயா. அதுதான் நான் குழந்தை பிறந்துருச்சு நம்ம கொஞ்சம் இப்படி இருப்போம்னு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிடிச்சி போடுறது நான். அந்த எண்ணெல்லாம் வரக்கூடாது. ஊழியம் தான் நமக்கு. குழந்தை தானாக வளரும். ஆமென். கர்த்தர் வளர்த்து கொடுப்பார். அதெல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. நம்மளா எங்கள் பிள்ளைங்களெல்லாம் அப்படி தாங்க. நாங்கள் அதுங்க பாட்டுன்னு அழுதுகிட்டு கிடக்கோம், நாங்கள் பாட்டுன்னு போட்டு ஜெபம் பண்ணிட்டு கிடப்போம். சர்ச்சில் ஆராதனை, அது ஒரு ஐயா பிரசங்கியார் வருவார். நம்ம ஆனா சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க அப்பா வருவார். அவங்க அப்பா இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் போடும், ரட்சகருக்கு மகிமை உண்டாவதா, மீட்பருக்கு மகிமை. சொன்ன உடனே எங்கள் பையன் ஊரையே கூட்டுற மாதிரி அழுவான். அவ்வளோதான், சிஸ்டருக்கு தூக்கிட்டு கீழே இறங்கிடுவாங்க. அங்கே அந்த மாடியில் இருக்கும்போது என்ன சத்தம் திடீர்னு வந்தால் குழந்தைங்க என்ன பண்ணும் பாவம். அல்லேலூயா. இப்போ இவன் கூட அப்படி தான். இந்த சத்தத்தை கேட்டால் இருக்கவே மாட்டேங்கிறான், ஒரே கூப்பாடு போடுறான். அதனால தான் உள்ளே கொண்டு போய் தள்ளிட்டேன் போ அப்படின்னு, உள்ள கடை அப்படின்னு. அங்கே கொஞ்சம் சத்தம் கம்மியாக கேட்கும், அதனால் பின்னால் கூட ரொம்ப சத்தமாக இருக்குது, அதனால் இங்கே உள்ள கடை அப்படின்னு விட்டுட்டோம் நாங்கள். சோத்திரம். கைகளை உயர்த்தி அந்த பல்லவியை மட்டும் பாடி ஜெபம் பண்ணலாமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், ஆவியானவரே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தகப்பனே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்பட எங்களுக்கு கிருபை கொடுக்கிறபடியால் சோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க, சாட்சியா நிறுத்துங்க, ரத்தத்தில் மறைத்து கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஜெபத்துக்கு வரீங்க எல்லாரையும் பலப்படுத்துங்க. இந்த உற்சாகம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே இருக்கட்டும். தெய்வத்துக்காக வாழ, எங்கள் ஜீவனுள்ள மட்டும் கர்த்தருக்காக வாழ கிருபை கொடுங்க. ஜெபத்தில் வாழ கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே, நான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாண்டிய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க.